அங்க யாரா அவன்? நான் தானே முருகன். உனக்கு இங்க என்னடா வேலை? தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். வேற யாராவது திருட்டு பசங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். அண்ணே அண்ணே வேண்டாண்ணே வேண்டாம், நான் சொல்றது கேளு. தோட்டக்காரன் வந்துருவான். வேண்டாண்ணே. ஏண்டா கள்ளக்காயா திருடுறீங்க? திருட்டு பசங்களா? பாரு அப்படி. பூவையம்மா பூவையம்மா, உங்க பிள்ளையோட யோகியதை பாத்தீங்களா? என் கடலை காட்டுல புகுந்து கடல் தீரானுங்க. ஊர்காலுக்கு அவன் புள்ளையாச்சான்னு இழுத்துக்கிட்டு வந்தேன். இல்ல அங்கேயே மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன். கொஞ்சம் கண்டிச்சு வைக்க. ரெண்டு பேருமா சேர்ந்து திருடுனீங்க? நான் திருடலமா, ராகுலாம் திருடமா. திருடுனது தப்பு. அம்மா அடிப்பாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இல்லம்மா, இவனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா தோட்டக்காரனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஓடி வந்திருப்பேன். தோட்டக்காரனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஓடி வந்திருப்பீங்க? உனக்கு எவ்வளவு தீவிரமா என்கிட்ட இப்படி சொல்றேன். அப்பா வந்துட்டாரு. போங்க போங்க, ஸ்கூல் போங்க. என்னடா பசங்களா, பள்ளிக்கூடத்துக்கா? போங்க போங்க. இது எங்க அப்பா மெட்ராஸ்ல சைனா பஜார்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த பக்கம் பென்சில் எழுதுந்து அழிக்கலாம், இந்த பக்கம் மயில் எழுதுந்து அழிக்கலாம். டேடே ஒரு வாட்டி கூட பாத்துட்டு தரேன். உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட கொடுத்தா திரும்பி வராது. ஓஹோ அப்படியா? வச்சுக்க வச்சுக்க. அத நீ எத்தனை நாள் வச்சுக்கிறேன்னு பாக்குறேன். ராமு எங்கடா அழிலப்ப? யார் எடுத்தாங்களோ என்ன கேட்டா? உன்னை தவிர வேற எவன் எடுத்திருப்பான்? மரியாதையா கொடுத்துரு, இல்ல டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன். நீ மட்டும் டீச்சர் கிட்ட சொன்ன, பள்ளிக்கூடம் விட்டதும் உன்னை சாணி தட்டிடுவேன். ஜாக்கிரதை. டீச்சர், ராமையா அழிலப்பர் திட்டான் டீச்சர். கேட்டா அடிப்பேன்னு சொல்றான் டீச்சர். டேய் ராமு இங்க வா. ஏண்டா அழிலப்பர் நீ எடுத்தியா? சத்தியமா நான் எடுக்கல டீச்சர். டேய் ரத்னம், அவன் எடுத்ததை நீ பாத்தியா? நான் பார்க்கல டீச்சர். டீச்சர் டீச்சர் அழிரபுர ராமு தான் திருடி அவனோட டவுசர் பட்டையில மறைச்சு வச்சிருக்கான் டீச்சர். அயோக்கிய பயலே, திருடிட்டு போய் வேற சொல்றியா? கிளாஸ் முடியற வரைக்கும் போய் பெஞ்ச் மேல நில்லு போ. டீச்சர் கிட்ட சொல்லி ராமு பெஞ்ச் மேல நிக்க வச்சிட்டேன். பாத்தியாடா? ஆமா நான் அப்படிதானே பண்ணோம். என்ன செய்யறேன் பாரு ராமு. யாருப்பா? ராமு தானே? வரட்டும் வரட்டும், நாளைக்கு உன் கிளாஸுக்கு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீயா திருடுற அளவுக்கு வந்துட்டியா? ஏண்டா எத்தனை நாளா இந்த வேலை செய்யற? இன்னைக்கு தான்ப்பா அம்மா வாங்கிட்டீங்க, காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான். இந்த வயசுல அவனுக்கு திருட்டு புத்தியா? அம்மா கார்மேகம், என்னப்பா இது காலங்காத்தால புள்ளைய எடுத்துட்டு வந்து நிக்கிற? இந்த தருதல பயில பிள்ளையா பத்ததுக்கு என்ன தலைகுனிய வச்சுட்டாங்க. என்ன நடந்த விஷயத்தை சொல்லு. சொல்றதுக்கே இருக்கு வெக்கமாவும் வேதனையாவும் இருக்குங்க. இந்த முட்டா பயமாவ எனக்கு மகனா பிறந்துட்டு வயல்ல போய் நெல்ல திருட்டாயா? அவன் செஞ்ச குத்தத்துக்கு நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேங்க. கார்மேகம், என்னப்பா இதுக்கெல்லாம் போய் எழுந்துரு. இல்லைங்க, இந்தாங்க 5 ரூபாய் அபராத தொகை. அப்பா அந்த 5 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. அதுக்காக நான் 50 தடவை வேணாலும் ஒரு காலை விளையாடுறேன். இந்தாப்பா, சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா நடந்துட்டான்னா அதுக்கு போய் அபராதம் பெருசுப்படுத்துறிய, எல்லாம் சரியா போயிடும் போ. அப்படி இல்லைங்க, ஊருக்கெல்லாம் எது நீதியோ
அதே நீதிக்கு நானும் கட்டுப்பட்டு வந்தானுங்களே. இந்தாங்க வர்றேங்க. அப்படியா செஞ்ச? அட பாவி! அடியே, இந்த பயல நல்லா கண்டிச்சு வை, இல்ல நம்ம குடும்ப பேரையே கட்டுவோம். ஏண்டா வயல்ல போய் நெல்லை திருடி வாங்கி தின்ற அளவுக்கு வந்துட்டேடா? உங்க அப்பா பேரை கேட்க வந்த அன்பா சொல்லி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், நீ திருந்தல. இனிமே சூடு போட்டதா நீ திருந்துவே. உன் ஜென்மத்துக்கு அழியாம இருக்கும். எனக்கா சூடு படாத? என்ன சொன்னேன்? அது உன்னால முடியாது, உங்க அப்பனால முடியாது. கமான். நகை கழட்டு, கழட்டு நகையை. நகையை கொடுத்துரு, கொடுத்துரு. திரும்பி பார்க்காம ஓடுங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கிறியே, என் கூட வந்துடுறியா? உன் கூட வந்தா என்ன தருவேன்? உனக்கு என்ன வேணும் நானும் தர்றேன். உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கேன். உண்மையாவா? உண்மையாத்தான், சத்தியமா சொல்றேன். முதலாளி, உங்களுக்கு இவ்வளவு சொத்து பத்தி இருந்தோம் என்னங்க பிரயோஜனம்? எல்லாச்சும் உன் பேர்ல எழுதி வைக்க சொல்றியா? சுமர்ரா, முதலாளி அம்மா இல்லாத வீடு தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி தானுங்களே இருக்குது. என்னடா செய்யறது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி சொல்லாதீங்க முதலாளி. ஒரு வார்த்தை சொல்லுங்க, 1000 ரதியை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்துறேன். இந்த வேலை கூட உனக்கு தெரியுமா? ஏய், 1000 ரதியும் ரம்பையும் கிடைப்பாங்க. ஆனா என் பெஞ்சாதிக்கு ஈடாகுமா? அப்படியே கிடைச்சாலும் வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பத்தி பேசுறது மகா பாவம். அப்ப முதல்ல ஒண்ணு செய்வோம் முதலாளி. என்ன? பொன்னி அம்மாவுக்கு என்ன? ஒண்ணும் இல்ல சின்னம்மா, முதலாளி எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டாங்க, தண்ணிக்கு போயிருக்கிறதா சொன்னேன். அவ்வளவுதாங்க. சமாளிக்கிறான். அப்படியா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்ட அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஏமா, தண்ணி எடுக்க நீ ஏமா போன? போனா என்னப்பா, எப்போ சுறுசுறுப்பா உழைச்சா
அதான் உடம்புக்கு தெம்பு, அழகு, ஆரோக்கியம். இவனை மாதிரி சோம்பேறியா இருக்கிறது வீட்டுக்கும் நல்லது இல்ல, நாட்டுக்கும் நல்லது இல்ல. அம்மாடி, உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. உன் அபிப்பிராயம் எப்படியோ அப்படியே செய்யலாம். கும்பிடுறேங்க. வா கார்மேகம், என்ன விசேஷம்? மஞ்சு வரட்டு மாடு வயல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க. அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல கட்டிருக்கிறேங்க. திருட்டு மாட்டை கொண்டு போய் கொண்டு தொழுவத்துல கட்டணும், இல்லன்னா ஊர் சவுக்கையில கட்டி வச்சு அபராதம் வசூலிக்கணும். அதுதானுங்களே முடியாது. ஏப்பா? அது நம்ம வீட்டு காளைங்க, நம்ம வயல்ல தான் மேய்ஞ்சுது. ஏப்பா, அது பாயிர மாடாச்சே, அதை எப்படி பிடிச்ச? திருட வர்றவங்க கூட கையில கத்தியோட தாங்க வர்றான். அதுக்காக அவனை பிடிக்காம இருக்க முடியுங்களா? கையில ரத்தமா இருக்கு. அது மாடு பிடிக்கிறப்ப கொம்பு குத்திருச்சீங்க. டேய் மல்லாக்கொட்டை, ஆ. ஓடி போய் பாப்பாட்ட கேட்டு ஆ. அந்த மருந்து டப்பா வாங்கிட்டு வா. சரிங்க. ஏப்பா, இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. எப்படிங்க சொல்ல முடியும்? கார்மேகத்துக்கு வயசாயிருச்சு, திருட்டு மாட்டை பிடிக்கிறதுக்கு கூட உடம்புல வலுவில்லைன்னு நீங்க நினைச்சிட்டா காவல் கம்பு கை மாறிடுமோன்னு பயந்துருப்பாரு. நிறைய பாருங்க. ஏய், ஸ்பானர் கொண்டு வா. கொண்டு வரேன். இப்படி ஒரு ஸ்பானரா? என்ன மேடின்? மேடின் டிஜாங்கோ. ஸ்பானர் கேட்டா ஏதோ ஓ ஸ்பானரா? இந்த முண்டமே ஸ்பானர் குடுறா. எதுக்கு பம்பு? இந்தா உனக்கு தேவையானதை எடுத்துக்க. ஏங்க நீங்க வெட்டிக்கிறதான வச்சிருக்கீங்க? உடனே கையை எடுத்துட்டு பேசையா. ஆமா, உன் பேர் என்ன? ஜாக்கி. காருக்கு மட்டும் ஜாக்கி வை, ஆளுக்கு வைக்காத. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேட்கிற? நானும் ஒரு மெக்கிலி ஷாப் வைக்கலாம் தான். என்ன ஷாப்பு? மெக்கிலி ஷாப்பு. முதல்ல மெடிக்கல் ஷாப்புன்னு சொல்ல கத்துக்க, அப்புறம் நமக்குள்ள பண வர செலவெல்லாம் பண்ணலாம். ஏய், உள்ள போய் செல் போட. ஏங்க செல்ஃப் எங்க வச்சிருக்கீங்க? வீட்டுல வச்சிருக்கிறேன். காரை கொண்டு வந்திருக்கீங்க, கையோட எடுத்துட்டு வர வேண்டாமா? செல்ஃபா? செல்ஃப் என்ன? அதுவா? அதேதான். சுத்த கோமாளியா இருப்பான் போருக்கு. இவன் நல்லா வச்சுட்டு எப்படி சார் வேலை வாங்குறீங்க? அது ஏன் கேக்குறீங்க? தலைவலி. மிஸ்டர் குல்பாஷா, நம்ம வாத்தியார் பட்டணத்துல படிச்சவரு. என்ன மாதிரி 10 கோமாளிக வந்தாலும் ஏமாளி ஆக மாட்டார், சமாளிப்பார். சரி சரி, வண்டி ட்ரையல் பார்க்கணும், சாவி கொடுங்க. அப்படியா? இவ்வளவு சீக்கிரம் வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டீங்களே, சூப்பர் ஹிட். சீக்கிரமா நடுங்கடி. ஏய் காமாட்சி, மீனாட்சி, அது ஒரு கார் வருது. வாங்கடி போய் கொலவை போடலாம்.